தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு வேண்டிய ஒரு நாளாக இருக்குமா, இல்லைன்னா இந்த ஒரு நாளில் எப்படி உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். நீண்ட நாட்களா இந்த செய்தியானது உங்களுக்கு வரும், ஆனா அது எப்பொழுது வரும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருந்திருப்பீங்க. எப்பொழுது வரும்னு தெரியாம முழித்து கொண்டிருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல செய்தி கிடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுடைய உழைப்பும் சுறுசுறுப்பும் உங்களுடைய தொழிலில் அதிக அளவு வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்க எப்பொழுதுமே ஒரு கடின உழைப்புக்கு பெயர் பெற்ற ஒரு நபராக விளங்குவீங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உழைப்புக்கு, கடின உழைப்புக்கு ஏற்ற பலனானது கிடைக்கும். உங்களுடைய சுறுசுறுப்பும் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாக இருக்கும். இதனாலும் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்படும். அதுவும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி வெற்றிகள் குவியக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். வியாபாரத்துல புதிய புதிய திட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் எது வேண்டுமானாலும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுங்கள். கண்டிப்பா அந்த புதிய முயற்சிகளும் உங்களுடைய வியாபாரத்தை முன்னேறுவதற்கான வழிகாட்டியாக கட்டாயம் விளங்கும். அதே போல உங்களுடைய புதிய முயற்சி உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும். வியாபாரம் இப்போ ஏதாவது ஒரு வியாபாரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதனுடன் சேர்த்து மற்றொரு வியாபாரம் எது செய்தாலும் அது உங்களுக்கு பலனை தருமா அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்க எந்த விதமான வியாபாரத்தை உங்களுடன் சேர்த்து உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தி பெருசுப்படுத்தி நீங்க எது பண்ணினாலும் கண்டிப்பா அந்த ஒரு வியாபாரத்துல உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். ஆனா அந்த ஒரு வியாபாரத்தை நீங்க இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க அதே இடத்துல வச்சுதான் பார்க்கணும். அந்த இடத்துல வச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். உங்களுடைய வேலையில உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். நீண்ட நாட்களா நீங்க வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க பார்க்கின்ற வேலைக்கு ஏற்ற ஊதியமானது கட்டாயம் கிடைக்காது. ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு வேலையில நீங்க பார்த்து கொண்டிருக்கின்ற வேலையில் கண்டிப்பாக சம்பள உயர்வானது கிடைக்கும். இதனால் பெரிய அளவுல உங்களுடைய போஸ்டிங்கும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக கோர்ட்டு கேஸ்னு அந்த ஒரு பிரச்சனையானது அலைந்து கொண்டிருந்திருக்கும். அதற்கும் ஒரு முடிவானது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். அந்த ஒரு பூர்வீக சொத்தானது உங்களுக்கு கிடைக்கும். அதை விற்கிறதற்கும் இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடணும் ஏதாவது நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க வாங்கி கொடுப்பீங்க. அதுவும் உங்களுடைய மனைவி நீண்ட நாட்களா கேட்டுக்கொண்டிருந்த வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்க இந்த ஒரு நேரத்தில் வாங்கி கொடுப்பீங்க. இதனால் உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் சந்தோஷம் அடைவார்கள். உங்களுடைய எதிர்ப்புகளை உங்களுடைய சாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். மற்றவங்க உங்களால முடியாதுன்னு கூறினாலும் அதை நீங்க முடிச்சு காட்டுவேன், என்னால அது முடியும், என்னால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு கூறுபவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல எதிர்ப்புகள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமான ஒரு நேரமாக நீங்களே அதை மாத்திக்கிடுவீங்களா? அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மேற்கு திசை நோக்கி அங்கிட்டிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதுவும் நீங்க நினைத்து பார்த்த நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த நல்ல செய்தியானது அந்த மேற்கு திசையின் மூலம் கண்டிப்பா உங்களை தேடி வந்துவிடும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்ற நாட்களை விட மேம்படுவதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும். இந்த ஒரு நாளில் தனுசு ராசிக்காரர்களின் பலம் அப்படிங்கிறது ஒரு முறைக்கு நீங்க இருமுறை சிந்தித்து எந்த விதமான காரியத்திலையும் இறங்குவீங்க. அப்படி இறங்கினா மட்டும்தான் அது உங்களுடைய பலமாக அமையும். அப்படி இறங்காம அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளை நீங்க எடுத்தாலும் கண்டிப்பா அது உங்களுடைய பலவீனமாக மாறிவிடும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. வெற்றி பெற விடாமுயற்சியுடன் நீங்க உழைப்பீங்க. அப்படி வெற்றி பெறுவதற்கான விடாமுயற்சி நீங்க போடுங்க. கண்டிப்பா அதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் ஏற்படும். உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி இந்த ஒரு நேரத்தில் வரும். ஆனா அந்த ஒரு செய்தியானது இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். ஆனால் அந்த ஒரு செய்தியானது நீங்கள் நினைத்தது போன்று இருக்காது. நீங்கள் நினைத்ததற்கு அப்படியே மறுமாறாக கட்டாயமாக இருக்கும். இதனால் நீங்கள் சிறிதளவுக்கு உங்களுடைய மனமானது சஞ்சலம் அடைவதற்கான வாய்ப்பும் கட்டாயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். உங்களுடைய நண்பர்களிடம் உதவி கேட்க இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தயங்கக்கூடாது. அப்படி தயங்காமல் நீங்கள் உதவி கேட்டீங்க அப்படின்னா அது பண உதவியோ மற்ற உதவியோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உதவிகள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நடத்தி வைப்பார்கள். இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு அது பக்கபலமாக இருக்கும்.
உங்களுடைய கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்த இடத்துல அதை நீங்கள் வைக்கணும். அப்படி வைக்காமல் இருந்தீங்கன்னா அது தொலைந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பழியானது உங்கள் மீது விழப்படும். எழுதி வாங்காமல் பெரிய தொகை கொடுப்பது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது வாங்கலோ கொடுக்கலோ எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி ஏட்டிக்கு போட்டியாக நடக்காமல் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பார்த்துக்கிடணும். அவங்களுக்கு வேண்டிய விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் கூறுவது ஒன்றா இருக்கும், அவங்க செய்வது ஒன்றாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தானிய விருத்தி உண்டாவதற்கான நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலினால் லாபங்கள் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 3ஆம் நம்பரை நீங்க இந்த ஒரு நேரத்தில் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி உங்களுடைய செயல்களை செய்யுங்க. கண்டிப்பா எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியானது கட்டாயம் உங்களை தேடி வரும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.